அந்த காட்டுல தொடர்ந்து 2 நாட்களா மழை பெஞ்சுக்கிட்டே இருந்தது. ஏற்கனவே தங்களோட வீட்டுல தானியங்களை சேர்த்து வச்சிருந்த பறவைகள் எந்த கவலையும் இல்லாம அந்த தானியங்களை சாப்பிட்டு மழையை சந்தோஷமா ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதே சமயம் தானியங்களை சேகரிக்காம சோம்பேறித்தனமா இருந்த பறவைகள் பசியால வாடிக்கிட்டு இருந்தாங்க. மழை எப்ப விடும், நாம எப்ப உணவு தேட போலான்னு மழை நின்று போற சமயத்துக்காக காத்திருந்தாங்க. காலுக்காகவும் கோரிக்காகவும் இந்த மாதிரி தான் வீட்டுல உணவு சேர்த்து வைக்காததால இப்போ ரொம்ப மோசமான நிலைமையில இருந்தாங்க. காலுஜி, இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள எனக்கு சாப்பிட ஏதாவது கிடைக்கலன்னா நான் பசியால செத்து போயிடுவேன். கோரி, மழை இப்படி விடாம பெய்யும் போது எங்க போனாலும் உணவு கிடைக்காதுங்கிறது உனக்கே நல்லா தெரியும். மழை பெய்கிற சமயத்துல எல்லா பறவைகளும் வீட்லயே இருக்கிறதால என்னால யார் வீட்டுக்கும் போய் திருட கூட முடியாது. இந்த சமயத்துல காலுக்காகத்தோட மாமா காலுக்காகத்தோட வீட்டை நோக்கி பறந்து வந்துகிட்டு இருந்தாரு. இப்படி பறந்து வந்துகிட்டு இருந்த அவரு வேக வேகமா பறந்து வந்ததால சீக்கிரமாவே காலுக்காகத்தோட வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாரு. இப்படி வீட்டுக்கு வந்த காலுக்காகத்தோட மாமா வாசல் கதவை வேக வேகமா தட்ட ஆரம்பிச்சாரு. காலுஜி, வாசல்ல யார் வந்து கதவை தட்டுறாங்கன்னு போய் பாருங்க. ஏற்கனவே இந்த மழையில நாம உணவு இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த சமயத்துல நமக்கு தொந்தரவு கொடுக்கறதுக்குன்னே யாரோ வந்திருக்காங்க. இப்படி சொன்ன காலுக்காக பிறகு கதவை திறந்துக்கிட்டு வெளியே போய் பார்க்க காலுக்காகத்தோட மாமா நின்றுகிட்டு இருந்தாரு. மாமாஜி, நீங்களா? வாங்க வாங்க, வீட்டுக்குள்ள வாங்க. இப்படி சொன்ன காலுக்காக பிறகு தன்னோட மாமா வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு போச்சு. காலுக்காகத்தோட மாமாவை பார்த்த குறிக்காகத்துக்கு கோபம் தான் வந்தது. மாமா, இந்த மழையில நாங்களே உணவு இல்லாம என்ன பண்றதுன்னு தெரியாம குழம்பி போய் தவிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த நிலைமையில நீங்க வேற வந்துட்டீங்க. உங்களை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா இருக்கு. மாமாஜி, கோரி இப்படி பேசுறாளேன்னு மனசு வருத்தப்படாதீங்க. வீட்டுல சாப்பிட எதுவும் இல்லாததால கோரி காலையில இருந்து பட்னியாய் இருக்கிறா. அந்த கோபத்தை தான் இப்ப உங்க மேல காட்டுறா. உங்களோட பிரச்சனை இவ்வளவுதானா? அப்படின்னா அதை தீர்த்து வைக்க வேண்டியது என்னோட கடமை. நான் இப்போ வர்ற வழியில மனிதர்கள் வாழ்ற பகுதியில ஒரு சோள வயல்ல சோளம் நல்லா விளைஞ்சிருக்கிறத பார்த்துட்டு தான் வாரேன். உங்களுக்கு தேவைப்பட்டா அந்த வயல்ல இருந்து நாம சோளத்தை திருடி எடுத்துக்கிட்டு வரலாம். காலுக்காகத்தோட மாமா சொன்னதை கேட்ட கோரிக்காக சந்தோஷமாயிடுச்சு. காலுஜி, எனக்கு அப்பவே தெரியும் மாமா கிட்ட நம்மளோட பிரச்சனைய சொன்னா எப்படியாவது அதுக்கு ஒரு தீர்வு சொல்லிடுவாருன்னு. மாமாவை மாதிரி சாமர்த்தியமானவரை நான் எங்கேயும் பார்த்ததே இல்லை. கோரி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னோட மாமாவை பத்தி நீ வேற மாதிரி பேசுன. காலுஜி, சும்மா லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காதீங்க. சீக்கிரம் மாமா கூட கிளம்பி போங்க. நீங்க திரும்பி வர்றப்ப எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சோளத்தை எடுத்துக்கிட்டு வாங்க. மாமா கூட நம்ம சோளத்தை திருட போகணும்னு தெரிஞ்ச உடனே காலுக்காகத்துக்கு லேசா பயம் வந்துருச்சு. மாமாஜி, அங்க ஒன்றும் பயம் இல்லையே. அந்த வயல்ல யாராவது காவல்காரவங்க இருப்பாங்களா? இல்லடா காலு, அந்த வயல்ல யாருமே இல்லை. இப்படி மழை பெய்கிற சமயத்துல காவல் காக்க யாருமே வரமாட்டாங்க. காலுஜி, மாமாவோட மைண்ட் எப்படி எல்லாம் யோசிக்குது பாத்தீங்களா? கோரி, ஒரு நிமிஷம் கிச்சனுக்குள்ள வா. இப்படி சொன்ன காலு பிறகு கோரியை கிச்சனுக்குள்ள அழைச்சிட்டு போச்சு. கோரி, இந்த மாமாவை நம்பி அவர் கூட திருட போய் 2-3 இடத்துல மாட்டி சரியா அடி வாங்கியிருக்கேன். அதனால தான் எனக்கு இவர் கூட போகவே பயமா இருக்கு. தயவு செய்து எனக்கு பதிலா நீ போயிட்டு வா. காலுஜி, இப்படி மழை பெய்யுற சமயத்துல மாமா சொல்ற மாதிரி யாருமே காவக்காரங்க இருக்க மாட்டாங்க. அதனால தைரியமா போயிட்டு வாங்க. போறேன். இருந்தாலும் மனசுக்குள்ள ஏதோ ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு. இப்படி சொன்ன காலுக்காக பிறகு தன்னுடைய மாமாஜி கூட அந்த சோள வயலை நோக்கி பறந்து போச்சு. இப்படி பறந்து போனவங்க சீக்கிரமாவே அந்த சோள வயல் கிட்ட போய் சேர்ந்துட்டாங்க. பிறகு இவங்க 2 பேரும் அங்க ஒரு மரத்துல உட்காந்து இப்படி பேச ஆரம்பிச்சாங்க. காலு, நான் இங்க உட்காந்து யாராவது வர்றாங்களான்னு பாத்துக்கிறேன். நீ சீக்கிரமா போய் சோள வயல்ல இருந்து சோளத்தை திருடி எடுத்துக்கிட்டு வா. மாமா, அந்த வேலையே வேண்டாம். நான் இந்த இடத்துல உட்காந்து யாராவது வர்றாங்களான்னு பாக்குறேன். இங்க போய் சோளத்தை திருடி எடுத்துக்கிட்டு வாங்க. சரி, நீ சொல்ற மாதிரியே செய்வோம். நீ இங்கேயே இரு, நான் போய் சோளத்தை திருடி எடுத்துக்கிட்டு வரேன். இப்படி சொன்ன காலுக்காகத்தோட மாமா பிறகு சோள வயலுக்கு போய் சோளத்தை பறிக்க ஆரம்பிச்சாரு. கொஞ்ச நேரத்துல தங்களோட தேவையான சோளத்தை பறிச்சு விட்டுட்ட காலுக்காகத்தோட மாமாவும் தங்களுடைய வீட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க. குக்கு, இந்த தானியங்களை சாப்பிடு. அம்மா, எனக்கு தானியங்கள் வேண்டாம். எனக்கு சோளம் சாப்பிடணும் போல இருக்கு. குக்கு, இந்த மழையில தானியங்கள் கூட இல்லாம நிறைய பறவைகள் கஷ்டப்படுறாங்க. நீ என்னடானா எனக்கு சாப்பிட தானியங்கள் வேண்டாம், சோளம் தான் வேணும்னு கேக்குற. இதெல்லாம் ரொம்ப ஓவர்.
இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கப்ப காலுக்காகவும் காலுக்காகத்தோட மாமாவும் சோளத்தை எடுத்துக்கிட்டு சோனாக்குருவி வீட்டை கிராஸ் பண்ணி பறந்து போனாங்க. அவங்க இப்படி சோளத்தை எடுத்துட்டு போறத சோனாக்குருவியும் குக்கும் ஜன்னல் வழியா பார்த்துட்டாங்க. அம்மா அம்மா, காலங்கள் சோளம் எடுத்துக்கிட்டு போறாரு. அவர்கிட்ட போய் எனக்கு ஒரு சோளம் வாங்கிக்கிட்டு வாங்க. குக்கு, காலன் நான் சோளம் எடுத்துட்டு போறத நானும் பார்த்தேன். இருந்தாலும் நான் இது வரைக்கும் யார்கிட்டயும் போய் இந்த மாதிரி கேட்டது கிடையாது. சரி, உனக்காக இப்ப போறேன். இப்படி சோனாக்குருவி காலுக்காகத்தோட வீடு நோக்கி பறந்து போச்சு. கோரி, நான் இருக்கிற வரைக்கும் என் கூட சேர்ந்தவங்களை நான் பட்டினி கிடக்கவே விட மாட்டேன். மாமாஜி, என்னோட நல்ல நேரம் தான் நீங்க வந்தீங்க. நீங்க மட்டும் வரலன்னா நான் இன்னைக்கு பூரா பட்னி தான் கிடந்திருப்பேன். இப்படி பேசிக்கிட்ட 3 பேரும் பிறகு சோளத்தை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. காலுக்காக எடுத்துட்டு வந்த 4 சோளத்துல 3 சோளத்தை அவன் சாப்பிட மீதி 1 அங்க இருந்தது. இந்த சமயத்துல காலுக்காகத்தோட வீட்டு கதவு திறந்திருந்ததால சோனாக்குருவி நேரம் வந்துருச்சு. காலண்ணா, என்னோட பையன் சோளம் சாப்பிடணும்னு ஆசைப்படுறான். அவனுக்காக ஒரே ஒரு சோளம் கொடுங்க. சோனா, நாங்களே ரொம்பவும் கஷ்டப்பட்டு இந்த மலையில பறந்து போய் சோளத்தை எடுத்துக்கிட்டு வந்திருக்கோம். இதை எப்படி உனக்கு கொடுக்க முடியும்? கோரி அக்கா, உங்க வீட்டுல தானியங்கள் இல்லாதப்ப எத்தனையோ தடவை எங்க வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு வந்திருக்கீங்க. அதையெல்லாம் மறந்துட்டீங்களா? சோனா, எங்க கிட்ட உணவு இருக்கும்போது மற்றவங்க எங்களுக்கு செஞ்ச உதவி எல்லாம் ஞாபகத்துக்கு வராது. அதுதான் எங்களோட ஸ்பெஷாலிட்டி. உங்களை சொல்லி எந்த குத்தமும் இல்லை. உங்களை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும். என் குழந்தைக்காக உங்ககிட்ட ஒரு சோளம் நாங்கள் வந்த பாருங்க, என்ன சொல்லணும். இப்படி சோனாக்குருவி பிறகு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. இப்படி மழை பெய்கிற சமயத்தில் நம்ம சோளத்தை யாரும் திருட மாட்டாங்கன்னு நினச்சி கொஞ்ச நேரம் வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். ஆனால் இந்த மழையிலையும் யாரோ வந்து சோளத்தை திருடிக்கிட்டு போயிருக்காங்க. திருட்டு ருசி கண்டவங்க சும்மா இருப்பாங்களா? மறுபடியும் வருவாங்க. ஆனால் அப்படி அவங்க வந்தா கண்டிப்பாக திரும்பி போக மாட்டாங்க. இப்படி சொன்ன விவசாயி அங்கிருந்து மரத்துக்கு பின்னால போய் ஒழிஞ்சுக்கிட்டாரு. காலு, உன்னோட அம்மா கூட சாப்பிட எதுவும் இல்லாம வீட்டுல பட்டினியா தான் இருப்பாங்க. நான் கொஞ்சம் சோளத்தை எடுத்துக்கிட்டு போய் உங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டு அப்படியே என்னோட வீட்டுக்கு போறேன். காலுஜி, எனக்கு இன்னைக்கு ராத்திரி சாப்பிட்றதுக்கு ஒரே ஒரு சோளம் தான் இருக்கு. நீங்களும் மாமா கூட போய் நமக்கு நாளைக்கு தேவையான சோளத்தை பறிச்சு எடுத்துக்கிட்டு வந்துருங்க. கோரி, நாளைக்கு தேவையான சோளத்தை நாளைக்கே பறிச்சுக்கலாம். இன்னைக்கே அதுக்கு என்ன அவசரம்? காலுஜி, நாளைக்கு மழை விடலைன்னா என்ன பண்ணுவீங்க? இன்னைக்காவது மாமா இருக்கிற தைரியத்துல அவர் கூட போவீங்க. நாளைக்கு யாருமே இல்லாம நீங்க தனியா போகலன்னா என்னால பட்டினி கிடக்க முடியாது. இந்த மாமா கூட திருட போறத நினைச்சாலே பயமா இருக்கு. இருந்தாலும் வேற வழி இல்லை, இப்ப போய் தான் ஆகணும். இப்படி நினைச்ச காலுக்காகவும் பிறகு அவங்க மாமா கூட மறுபடியும் சோளத்தை திருட அந்த சோள வயலை நோக்கி பறந்து போச்சு. இப்படி பறந்து போறப்ப காலுக்காகத்தோட மாமா இந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சாரு. நாம காலையில தான் அந்த வயல்ல இருந்து சோளத்தை திருடிக்கிட்டு போயிருக்கோம். அதனால இப்ப அந்த விவசாயி சுதாரிச்சு நம்மளை பிடிக்கிறதுக்கு ஏதாவது ஐடியா பண்ணியிருப்பாரு. அதனால இந்த தடவை சோளத்தை பறிக்க நாம போகாம இந்த காலுவை தான் அனுப்பி வைக்கணும். இப்ப காலுக்காகவும் காலுக்காகத்தோட மாமாவும் சோள வயலுக்கு பக்கத்துல இருந்த ஒரு மரத்துல வந்து உட்கார்ந்தாங்க. மாமா, காலையில சோளத்தை பறிச்சுக்கிட்டு வந்த மாதிரி நீங்க போய் பறிச்சுக்கிட்டு வாங்க. நான் யாராவது வர்றாங்களான்னு கண்காணிக்கிறேன். காலு, காலையில நான் போய் சோளத்தை பறிச்சுக்கிட்டு வந்ததால இப்ப என்னால போக முடியாது. இப்ப நீ தான் போய் பறிச்சுக்கிட்டு வரணும். நான் இந்த மரத்துல உக்காந்து யாராவது வர்றாங்களான்னு பாத்துக்கிறேன். மாமாஜி இப்படி சொன்ன உடனே வேற வழியில்லாத காலுக்காகவும் சோளத்தை பறிக்கிறதுக்காக சோள வயலுக்கு போச்சு. இப்படி போன காலுக்காகவும் சோள வயல்ல போய் உட்கார்ந்த உடனேயே மரத்துக்கு பின்னால மறைஞ்சிருந்த விவசாயி கையில வச்சிருந்த வலையை தூக்கி காலுக்காவது மேல போட காலுக்காகவும் அந்த வலையில வசமா மாட்டிக்கிச்சு. மாமா மாமா, என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. நான் வலையில மாட்டிக்கிட்டேன். என்னை எப்படியாவது விடுதலை பண்ணுங்க. காலுக்காகவும் வலையில இப்படி மாட்டின உடனே விவசாயி கையில ஒரு கம்பை எடுத்துக்கிட்டு காலுக்காகத்தை நோக்கி நடந்து வந்தாரு. காலு, வயல்ல விவசாயி இருக்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறமும் உன்னை நான் காப்பாத்த நினைக்கிறது முட்டாள்தனம். உன்னை காப்பாத்த நான் அங்க வந்தேன்னா அந்த விவசாயி என்னையும் பிடிச்சு பாரு. மாமாஜி, அதனால இப்ப என்ன பண்ண போறீங்க? ஒருவேளை நான் அந்த வலையில மாட்டி இருந்தால் நீ என்ன பண்ணி இருப்பியோ அதையே தான் இப்ப நானும் பண்ண போறேன். இப்படி சொன்ன காலுக்காகத்தான் அங்கிருந்து பறந்து போக ஆரம்பிச்சாரு. இதே சமயத்துல கையில கம்பை எடுத்துட்டு வந்த விவசாயி காலுக்காகத்தை போட்டு அடி அடின்னு அடிக்க ஆரம்பிச்சாரு. விவசாயி அடிச்ச அடையில காலுக்காகத்தோட உடம்புல ரத்தம் வர ஆரம்பிச்சது. விவசாயி விவசாயி, என்னை விட்டுடுங்க. நான் இதுக்கப்புறம் உங்க வயலை திரும்பி கூட பார்க்க மாட்டேன்.
நீ இதுக்கப்புறம் திரும்பி பார்க்காம போறது வேற விஷயம். நீ ஏற்கனவே திருடிக்கிட்டு போனதுக்கும் இப்ப திருட வந்ததுக்கும் இந்த அடியை வாங்கிக்க. இப்படி சொன்ன விவசாயி மறுபடியும் காலுக்காகத்தை போட்டு அடிக்க ஆரம்பிச்சாரு. ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு எப்படியோ அந்த விவசாயி கிட்ட இருந்து தப்பிச்ச காலுக்காகவும் அங்கிருந்து தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. இன்னைக்கு மாமா கூட திருட போனப்பவே சந்தேகப்பட்டேன் நமக்கு அடி கண்டிப்பா கிடைக்கும்னு. அது இப்ப உண்மையாவே நடந்துருச்சு. என்ன பண்றது, என்ன நடக்கணும்னு நம்ம தலையில எழுதியிருக்கோ அதுதான் நடக்கும் போல இருக்கு. இப்படி தன்னோட தலைவிதியை நினைச்சுக்கிட்டு காலுக்காக ரொம்ப சோகமா தன்னோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. அன்னைக்கு வெளியில போறதுக்காக கிளம்பி வந்த காலுக்காகத்தை பார்த்து கோரிக்காக அதிர்ச்சி ஆயிடுச்சு. காலுஜி, இன்னைக்கு என்ன உங்க மேக்கப் எல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு, எங்க கிளம்பிட்டீங்க? இன்னைக்கு என்னோட நண்பனுக்கு கல்யாணம், அந்த கல்யாணத்துக்கு தான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன். காலுஜி, இந்த கல்யாணத்துக்கு நானும் உங்க கூட வரேன். உங்களை கல்யாணம் பண்ணனதுல இருந்து நல்ல சாப்பாடே சாப்பிடல. இன்னைக்கு இந்த கல்யாணத்திலயாவது வந்து நல்லா சாப்பிட்டுட்டு வரேன். இங்க பாரு, என்னோட ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு நான் மட்டும்தான் போகணும், நீ வரக்கூடாது. இப்படி சொன்ன காலுக்காகவும் பிறகு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. இப்படி பறந்து போன காலுக்காகவும் அருவிக்கரையில உட்கார்ந்து சாவி கிட்ட போய் உட்கார்ந்தது. நான் வந்துட்டேன் சாவி, நான் வந்துட்டேன். ஐயோ, அருவிக்கரையில வந்து கொஞ்சம் காத்து வாங்கலாம்னு உக்காந்தா இந்த காலுவோட தொல்லை தாங்கல. சாவி, இதுக்கப்புறம் நீ என்னை ஏமாத்த முடியாது. நாம எப்ப கல்யாணம் பண்ணிக்க போறோம், எப்ப இந்த காட்டை விட்டு ஓட போறோம்? இங்க பாருங்க காலு, உங்களோட ரெக்கைகள் ரெண்டும் எப்ப வெள்ளை கலரா மாறுதோ அன்னைக்கு நம்ம கல்யாணம் பண்ணிப்போம். சாவி, நாமெல்லாம் காகங்கள், நம்ம ரெக்கைகளோட கலர் கருப்பு கலரா இருந்தாதான் அழகு. இல்ல, எனக்கு உங்க ரெக்கை வெள்ளை கலரா இருந்தாதான் பிடிக்கும். எனக்காக உங்களால மாத்திக்க முடியுமா, முடியாதா? சரி சரி, கோவப்படாத, மாத்திக்கிறேன், நான் கண்டிப்பா மாத்திக்கிறேன். இதுக்கப்புறம் உங்களோட ரெக்கைய கலர் மாத்திக்கிட்டு தான் என்ன வந்து பார்க்கணும், இல்லனா என்ன பார்க்கவே பார்க்காதீங்க. சாவி இப்படி சொன்ன உடனே காலுக்காக அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. அப்பாடா, இனிமே இந்த காலுவால நமக்கு தொல்லையே இருக்காது. ஏன்னா இந்த காலுவோட ரெக்க கலர் மாற போறதே இல்ல, அது வந்து என்ன பார்க்க போறதும் இல்ல. அங்கிருந்து பறந்து போன காலுக்காகவும் நேரா புறாவை போய் பார்த்துச்சு. புறா, நீ எப்படி இருக்க? உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. உனக்கு தானியங்கள் வேணும்னா நீ வெளியில போய் தேடணும்னு அவசியம் இல்ல, என்கிட்ட சொல்லு, நான் எடுத்துக்கிட்டு வந்து கொடுக்கறேன். இங்க பாரு காலு, என்னால உனக்கு ஏதோ காரியம் ஆகணும்னு நினைக்கிறேன். எதுக்காக வந்திருக்க, நேரடியா சொல்லு. நண்பா, நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும். அந்த உதவியை கண்டிப்பா செய்வேன்னு சொல்லு, அப்பதான் அது என்ன உதவின்னு நான் சொல்லுவேன். நான் அப்படி சொல்லவும் வேண்டாம், நீ என்ன உதவி கேட்கவும் வேண்டாம். எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். நண்பா நண்பா, இப்படி அவசரப்பட்டா எப்படி நண்பா? நீங்க உங்களோட ரெக்கைகளை எனக்கு கொடுங்க. என்னோட ரெக்கைகள் ரெண்டும் இன்னைக்கு வெள்ளை கலரா மாறணும். காலு, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? என்னோட ரெக்கைகளை உனக்கு கொடுத்துட்டா அப்புறம் நான் எப்படி பறந்து போறது? நண்பா, அதை நினைச்சு கவலைப்படாதீங்க, நான் என்னோட ரெக்கைகளை உங்களுக்கு கொடுக்கறேன். இங்க பாரு காலு, மரியாதையா இங்க இருந்து போயிடு, இல்லன்னா கம்பெடுத்து உன்னை கண்ணா பின்னான்னு அடிக்க ஆரம்பிச்சிருவேன். உடனே சோகமான காலுக்காகவும் அங்கிருந்து மனிதர்கள் வசிக்கிற பகுதியை நோக்கி பறந்து போச்சு. இப்படி போன காலுக்காகவும் ஒரு விவசாயியோட வீட்டு வாசல்ல வெள்ளை கலர்ல ஒரு சேவல் நிக்கிறத பாத்துடுச்சு. இந்த சேவலை நாம எப்படியாவது தூக்கிக்கிட்டு போனா நமக்கு வெள்ளை கலர் ரெக்கைகள் எளிதா கிடைச்சிரும். இப்படி நினைச்ச காலுக்காகவும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் பார்த்தது. யாரும் இல்லாத உறுதி செஞ்சுக்கிட்ட காலுக்காகவும் அந்த சேவலை தூக்கிட்டு பறக்க ஆரம்பிச்சது. காலுக்காக இப்படி தூக்கிட்டு போன அந்த சேவல் சத்தம் போட்டு கத்த ஆரம்பிச்சது. அந்த சத்தத்தை கேட்ட விவசாயி காகத்தை விரட்டிக்கிட்டே ஓடி வந்தாரு. ஏய் காகமே, நில்லு நில்லு, இப்ப நீ நிக்கல உன்னை கல்லால அடிச்சே கொன்னுடுவேன். விவசாயி இப்படி சொன்னதை கேட்ட காலுக்காகவும் சேவலை தூக்கிட்டு ஒரு பெரிய புதர் செடிக்குள்ள போய் மறைஞ்சு உட்கார்ந்தது. காலுக்காகவும் புதர் செடிக்குள்ள மறைஞ்சு உட்கார்ந்தாலும் அந்த சேவல் சத்தம் போட்டதை நிறுத்தவே இல்லை, தொடர்ந்து சத்தம் போட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஏய், சத்தம் போடாத, எவ்வளவு சொன்னாலும் உனக்கு அறிவே இல்ல, ஏன் இப்படி கத்திக்கிட்டே இருக்க? சத்தம் போடாம இரு. ஆனா தொடர்ந்து அந்த சேவல் கத்திக்கிட்டே இருந்தாலும் அந்த சத்தத்தை கேட்டு அந்த விவசாயி அந்த பக்கமா நடந்து வந்தாரு. ஐயோ, இதுக்கப்புறம் நாம இங்க இருந்தா இந்த விவசாயி நம்மள சும்மா விட மாட்டாரு. இப்படி நினைச்ச காலுக்காகவும் அந்த சேவலை அங்கேயே விட்டுட்டு அங்க இருந்து பறந்து போயிடுச்சு. பிறகு அன்னைக்கு சாயங்காலம் காலுக்காக தன்னோட வீட்டுக்கு வந்துச்சு. காலுஜி, நீங்க கல்யாணத்துக்கு போய் நல்லா மூக்க பிடிக்க சாப்பிட்டுட்டு வந்துட்டீங்க. ஆனா வீட்டுல நான் சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்ல. எனக்காக என்ன வாங்கிட்டு வந்தீங்க? கோரி, கிச்சன்ல வலது பக்கம் மூலையில 2 வேர்க்கடலை கிடக்குது, அதை எடுத்து சாப்பிடு.
அந்த கடலையை நான் நேத்தே சாப்பிட்டுட்டேன். அப்படின்னா என்ன எடுத்து சாப்பிடு, அப்பதான் நீ நிம்மதியா இருப்ப. இப்படி கோமா பேசின காலுக்காவோ பிறகு அப்படியே தன்னோட கூட்டுல படுத்து தூங்க ஆரம்பிச்சது. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. மறுநாள் காலையில காலுக்காக வீட்டை விட்டு கிளம்பி வெளியில பறந்து போச்சு. என்னோட ரெக்கைகளை இன்னைக்குள்ள எப்படியாவது வெள்ளை கலர் ஆக்கணும், அதுக்கு என்ன பண்றது? இப்படி யோசிச்சுக்கிட்டே போன காலுக்காகும் அந்த காட்டுல பெயிண்டரா வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஜம்ஜம் பறவைய பாத்துருச்சு. ஜம்ஜம், நீ எவ்வளவோ வீட்டுக்கு வெள்ளை அடிச்சு அழகுபடுத்துற, அதே மாதிரி என்னோட ரெக்கைகளுக்கும் வெள்ளை கலர் அடிச்சு என்னையும் அழகுபடுத்து. செய்வேன், கண்டிப்பா செய்வேன். ஆனா அதுக்கு 100 ரூபாய் செலவாகும். 100 ரூபாய் இருந்தா எடுத்துக்கிட்டு வா, உன்னோட ரெக்கைகளை நான் வெள்ளை கலரா ஆக்கி காட்டுறேன். ஜம்ஜம் பறவை இப்படி சொன்னதும் அதை கேட்டுட்டு காலுக்காக ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. ஆனா அதுகிட்ட அப்ப 100 ரூபாய் இல்ல. ஜம்ஜம், நீ இங்கேயே இரு, நான் இப்பவே போய் 100 ரூபாய் எடுத்துக்கிட்டு வந்துடுறேன். இப்படி சொல்லிட்டு அங்கிருந்து பறந்து போன காலுக்காகவும் நேரா சோனா குருவி வீட்டுக்கு வந்தது. சோனா சோனா, என்னோட மனைவி கோரி திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டா. அவளை டாக்டர் கிட்ட அழைச்சிக்கிட்டு போக கூட என்கிட்ட பணம் இல்ல. ஒரு 100 ரூபாய் இருந்தா நான் என் மனைவியோட உயிரை காப்பாத்திடுவேன். காலுக்காக இப்படி சொன்னதை உண்மைன்னு நம்பி சோனா குருவி உடனே 100 ரூபாயை எடுத்து கொடுத்துச்சு. காலண்ணா, சீக்கிரமா கோரியக்காவை டாக்டர் கிட்ட அழைச்சிட்டு போங்க. அந்த 100 ரூபாயை வாங்கின காலுக்காகவும் ரொம்ப சந்தோஷமா ஜம்ஜம் பறவையை பார்க்க பறந்து போச்சு. ஜம்ஜம், இந்தா நீ கேட்ட 100 ரூபாய், சீக்கிரமா என்னோட ரெக்கையை வெள்ளை கலரா மாத்து. இதே சமயம் தன்னோட வீட்டு வாசல்ல உட்கார்ந்து இருந்த சோனா குருவி கோரிக்காக அந்த வழியா பறந்து போறத பாத்துடுச்சு. என்ன இது, மயக்கமா நம்ம கோரியக்கா அதுக்குள்ள இவ்வளவு வேகமா பறந்து போறாங்க? இப்படி நினைச்ச சோனா குருவி கோரிக்காகத்தை கூப்பிட்டுச்சு. கோரியக்கா, கோரியக்கா, ஒரு நிமிஷம் இங்க வாங்க. ஆமா, உங்க உடம்பு சரியாயிடுச்சா? இப்பதான் காலண்ணா நீங்க மயக்கமா இருக்கீங்கன்னு சொல்லி 100 ரூபாயை வாங்கிட்டு போனாரு. சோனா, நான் மயக்கமா இல்ல. கொஞ்ச நாளாவே அந்த காலு தான் யார் மேலயும் மயக்கமா சுத்திக்கிட்டு இருக்காரு. அன்னைக்கு கண்ணாடியும் தொப்பியும் போட்டுக்கிட்டு போனப்பவே சந்தேகப்பட்டேன். கோரியக்கா, நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. அந்த காலு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு எனக்கு கூட தான் புரியல. வா, அவரை ஃபாலோ பண்ணுனாதான் உண்மை என்னன்னு தெரிய வரும். பிறகு கோரிக்காகவும் சோனா குருவியும் காலுக்காகத்தை தேடி பறந்து போனாங்க. இவங்க போனப்ப காலுக்காகத்தோட 2 ரெக்கையையும் ஜம்ஜம் பறவை வெள்ளை கலரா மாத்தி இருந்தது. காலுக்காகத்தை பார்த்த கோரிக்காகவும் சோனா குருவியும் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. கோரியக்கா, காலண்ணாவோட ரெக்க கலரை பார்த்தா ரொம்பவும் கேவலமா இருக்கு. இவங்க 2 பேரும் இப்படி பேசிக்கிட்டு இருந்தாலும் காலுக்காக ரொம்பவும் சந்தோஷமா சாவிக்காகத்தை பார்க்க பறந்து போய்கிட்டு இருந்தது. உடனே கோரிக்காகவும் சோனா குருவியும் காலுக்காக பின்னாலேயே பறந்து போனாங்க. வந்துட்டேன் சாவி, நான் வந்துட்டேன். காலுக்காக இப்படி கூப்பிட்ட உடனே வீட்டை விட்டு வெளியில வந்த சாவிக்காகவும் காலுக்காகத்தை பார்த்துட்டு குலுங்கி குலுங்கி சிரிக்க ஆரம்பிச்சது. என்னங்க, சீக்கிரமா கொஞ்சம் வெளியில வாங்க. அருவிக்கரையில ஒரு காகம் ரொம்பவும் தொல்லை பண்ணுதுன்னு சொல்லி இருந்தல்ல, அந்த காகம் இந்த காகம் தான். காலுக்காக இப்படி சொன்ன உடனே ஒரு ஆண்காகம் வீட்டுக்குள்ள இருந்து வெளியில வந்துச்சு. சாவி, இது யாரு? இவர் உனக்கு என்ன வேணும்? அவளை ஏன் கேக்குற? நான் சொல்றேன். சாவி என்னோட மனைவி. தினமும் அருவிக்கரையில என்னோட மனைவிக்கு நீ தொல்லை கொடுக்கறன்னு நான் கேள்விப்பட்டேன். இதுக்கப்புறம் என்னைக்காவது நீ என்னோட மனைவி கிட்ட பேச முயற்சி பண்ணன, அதுதான் நீ உயிரோட இருக்கிற கடைசி நாளா இருக்கும். இங்க நடந்தது எல்லாத்தையும் காலுக்காக பின்னாடியே பறந்து வந்த கோரிக்காகவும் சோனா குருவியும் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. காலுஜி, இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? இங்க பாருங்க, உங்க கணவர் தினமும் எனக்கு அருவிக்கரையில வந்து தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அவர்கிட்ட இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வைங்க, இல்லன்னா நாங்க இனிமே வாயால பேச மாட்டோம். இப்படி சொல்லிட்டு சாவியும் சாவியோட கணவரும் வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. காலண்ணா, வீட்டுல இருக்க மனைவிக்காக உணவு தேடி கொண்டு வந்து கொடுக்க முடியல, யாருக்காகவோ இப்படி ரெக்கையோட கலரை மாத்திக்கிட்டு அலையிறீங்களே, இதெல்லாம் உங்களுக்கு தப்புன்னு தெரியலையா? கோரி, என்ன மன்னிச்சிடு. இதுக்கப்புறம் இப்படி தேவையில்லாத விஷயத்துக்காக என்னோட நேரத்தை வீணாக்க மாட்டேன். இனிமே நான் குடும்பத்துக்காக வாழ போறேன். இப்படி சொன்ன காலுக்காகவும் அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. கோரி அக்கா, காலண்ணா உண்மையிலேயே திருந்திட்டாருன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? திருந்திட்டாருதான், அத நானும் ஒத்துக்கிறேன். ஆனா அது இன்னொரு பெண்காகத்தை பாக்குற வரைக்கும் தான். கோரிக்காக சொன்னதை கேட்டுட்டு சோனா குருவி சிரிக்க ஆரம்பிச்சது.